வணக்கம், வெல்கம் டு S2C குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வேர்க்கடலை கத்திலி. ரொம்பவே டேஸ்டியான இந்த ஸ்வீட் ரெசிப்பியை ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கடாயை நல்லா வெந்நீர் வச்சு ஊற்றிட்டேன், ஏன்னா இது ரெகுலராக யூஸ் பண்ணுற கடாய். இப்போ இதில் ஒரு கிளாஸ் பச்சை வேர்க்கடலையை போட்டு நல்ல தோல் உரியிற அளவுக்கு இதை மிதமான தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப வறுபடக்கூடாது. அந்த வேர்க்கடலையோட தோல் நீக்கிட்டால் போதும். அந்தளவுக்கு லேசாக மிதமான தீயிலே வச்சு நல்லா வறுத்து எடுத்துப்போம். இப்போ இதை நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதை கொஞ்சமாக ஆற விட்டுட்டு இதோட தோல் எல்லாமே முழுசாக நீக்கிடணும். கொஞ்சம் கூட தோல் ஒட்டி இருக்கக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு 1-2 தோல் ஒட்டி இருக்கா மாதிரி இருந்ததுன்னா இது மாதிரி ஒரு துணியில் போட்டு மூட்டை கட்டி இது மாதிரி தேய்ச்சோன்னா எல்லா தோலும் தனியாக வந்துடும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு வேர்க்கடலையோட தோலை நீக்கிறதுக்கு. வேர்க்கடலையோட தோல்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி தனியாக வந்துடுச்சு. இது முழுசாகவே இப்போ வெள்ளை கலரில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா தோலோடு இருந்ததுன்னா நம்மளோட கத்திலியோட கலரும் மாறிடும், அதுக்காக தான். இப்போ இந்த வேர்க்கடலையை மிக்சியில் போட்டு இது கூட ஒரு 20 முந்திரியை நான் சேர்க்குறேன். நீங்கள் முழு முந்திரி சேர்க்குறதா இருந்தால் ஒரு 10-12 முந்திரி போதும். இது உடைச்ச முந்திரின்றதுனால ஒரு 20 முந்திரி, ஒரு 3 ஏலக்காய் இதையும் சேர்த்து மிக்சியில் நல்லா ஒரு 3 தடவை விட்டு விட்டு அரைச்சி ஒரு ஸ்மூத்தான பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் நம்ம எந்த கிளாஸால் வேர்க்கடலையை அளந்தோமோ அதே கிளாஸால் 1 கிளாஸ் சர்க்கரை, 3/4 கிளாஸ் தண்ணி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்ல ஒரு திக்கான ஒரு கம்பி பதம் காய்ச்சி எடுத்துப்போம். பாகு பார்த்திங்கன்னா ஒரு கம்பிக்கு அடுத்த ஸ்டேஜ், அதாவது ஒரு திக்கான ஒரு கம்பி பதம் அந்த மாதிரி காய்ச்சி எடுத்துப்போம். பாகு நல்லா வந்துடுச்சு. அதாவது ஒரு கம்பி பதத்துக்கு அடுத்த பதம் நல்ல ஒரு திக்கான கம்பி பதம். இது மாதிரி பாகு நல்லா ரெடியான பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை இது கூட போட்டு இப்போ நான் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இது மாதிரி கைவிடாமல் கலந்தோன்னா நல்லா ஒன்று சேர்ந்து வரும். இது உடனே இது மாதிரி திக்காயிடும், அதனால் கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம ஸ்மூத் பவுடராக வேர்க்கடலை அரைச்சதுனால நல்லா பார்க்குறதுக்கு கலர் கரெக்டாக வந்திருக்கு பாருங்க. இப்போ இது நல்லா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் நெய் மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம். நெய் அதிகம் தேவைப்படாது, ஒரு 2 ஸ்பூன் போட்டாலே போதும். நெய்யும் சேர்த்த பிறகு நல்லா ஒரு தடவை நல்லா கைவிடாமல் கிளறினோன்னு நல்லா சுருண்டு ஒரு பந்து மாதிரி வரும். அதுதான் சரியான பதம். அடுப்பு இப்போ லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. இது நல்லா இது மாதிரி கொஞ்சம் கெட்டியான உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சூட்டுலேயே நம்ம நல்லா விட்டு கிளறி விட்டுட்டே இருப்போம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சூட்லேயே இப்போ நம்ம இதை நல்லா தேய்ச்சி கிளறி விட்டோன்னா நல்ல ஸ்மூத்தான பவுடராக ஆகும். இந்த சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதனால் நல்லா தேய்ச்சி இது மாதிரி கரண்டியாலே நம்ம அழுத்தி கிளறி விட்டோன்னா நல்லா ஒன்றுத்துக்கு ஒன்று நல்லா ஒட்டிட்டு நல்லா உருண்டு பந்து மாதிரி வரும். நான் ஒரு தட்டில் நெய் தடவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து நம்ம அந்த தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இது ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி பந்து மாதிரி உருட்ட வந்தாலே சரியான பதத்துக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை இந்த தட்டில் போட்டு நல்ல ஒரு கரண்டியாலேயோ ஸ்பூனாலேயோ வச்சு நல்ல ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸாக பண்ணிவிடுவோம். கொஞ்சம் அழுத்தியே பண்ணுவோம், அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகும். இப்போ நான் ஒரு அகலமான ஸ்பூனால் நல்லா அழுத்தி இதை கொஞ்சம் ஈவனான சர்ஃபேஸாக பண்ணிடுறேன். இது லேசாக சூடாக இருக்கும்போதே நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிடலாம். ஒரு கத்தியில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. நெய் தடவின கத்தியால் இதை ஸ்லைஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுடுவோம்.
சில முக்கியமான டிப்ஸ் மட்டும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் பச்சை வேர்க்கடலையே இது மாதிரி வறுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு பதம் கரெக்டாக வரும். ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையில் பண்ணாதீங்க. ரெண்டாவது, இந்த வேர்க்கடலையை போட்டு நம்ம மிக்சியில் அரைக்கும்போது விட்டு விட்டு தான் அரைக்கணும். அட் எ டைம் நம்ம மிக்சியை ஓட விட்டோன்னா வேர்க்கடலை பார்த்திங்கன்னா எண்ணெய் விட ஆரம்பித்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதனால் மிக்சியை ஓட விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதை மூடியை திறந்து அந்த ஹீட்டை வெளியே விட்டுடுங்க. இதே மாதிரி நம்ம ப்ராசஸை ரிப்பீட் பண்ணி ஒரு 2-3 தடவை சுற்றி எடுத்தோன்னா வேர்க்கடலை கரெக்டான பவுடராக கிடைக்கும் நமக்கு. இப்போது 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியான நம்மளோட வேர்க்கடலை கத்திலி ரெடி. ஷேப்பும் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிப்பியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.